அவன் வந்தால் இவனும் வருவான். ஸோ அவனோட வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ இந்த இவன் போக்கோ M7 பற்றி பார்ப்போம். இவன் உங்களுக்கு அந்த அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த போக்கோ M7 வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது, பட் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 10,000 ரேஞ்சு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட விலையை அதில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து எங்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து இந்த ஃபோன். ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ, அதே டிசைன்லேயே போட்டிங்களே. ஸோ முன்னாடியாவது போக்கோவில் வந்து இந்த கேமரா மாடியூல்கிட்ட வந்து பிளாக் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப் போட்டு தருவாங்க. இப்போ எதுக்கு போட்டு அதெல்லாம் பண்ணுவோம், அப்படியே டிசைனை கொண்டு வரலாம்னு நினச்சிட்டாங்க போல். ஸ்லைட்டாக ஒரு டிசைன் சேஞ்ச் இருக்கிறதார கிட்டத்தட்ட அதே ஃபோனோட அப்படியே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கு. சரி, ஃபோனை இப்போ வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் இந்த ஃபோன் வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது. டைப் சி கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. கிளாஸ் பேக்கில் வந்து தந்திருக்காங்க. 8.2 mm திக்னஸ், ஒரு 205 grams வெயிட் கிட்ட இருக்குது. சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், இது ஃப்ளாட் பேக், இது ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது. கீழ்பக்கம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. USB டைப் சி போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். அப்புறம் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் தந்திருக்காங்க. 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. ஏர்டெல் ஜியோ நெட்வொர்க் எல்லாமே வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும். ஏற்கனவே பரிச்சயமான பார்த்த Redmi 14C அதான் அவன். அதே டிசைனில் தான் வந்து இதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் நிறைய இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே நான் சொன்ன மாதிரி தான், அதே தான் இதுலேயும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஒன்று தானே. வாட்டர் ட்ராப் நாச், அப்புறம் வந்து HD+ ரெசல்யூஷன், இந்த ரெண்டுமே வந்து அவுடேட்டான ஒரு இது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபோனில் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். பட் இந்த வருஷம் இதான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த போக்கோ M7ல் 6.88 inch டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே. பெசல்ஸ் வந்து சைடில் திக்காக இருக்குது. பட் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே பார்க்க நல்லாயிருக்கு. பட் HD+ ரெசல்யூஷனோடு இது வருது. பட் கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இதில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். Snapdragon 4 Gen 2ல் வந்து இது பவர் ஆகுது. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து தராங்க. கேஷுவல் கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் அதெல்லாம் விளையாடுறது வந்து ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் டிவைஸ். அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 5Gயில் ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா, செல்ஃபிக்கு வந்து 8 MP கேமரா வந்து தந்திருக்காங்க. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட்டு 50 MP கேமரா தந்திருக்காங்க. டாக்குமெண்ட் மோடு, ஸ்லோ மோஷன் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது. கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். ஒரு டீசனான ஒரு கேமரா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு, ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு டீசனான கேமரா அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பெரிதாக எதிர்பார்க்காம இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு, உங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு டீசனான ஒரு கேமரா அவுட்புட் வந்து கிடைக்குது. செல்ஃபி கேமரா பரவாயில்லாமல் நல்லா இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது, இதில் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் இப்போதைக்கு. சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். பட் வந்து நல்ல பேட்டரி பேக்கப், ஸ்னாப்டிராகன் ஆப்டிமைஸ்டான ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஹைப்பர் ஓஸில் வருது. 2 years மேஜர் அப்டேட் ப்ளஸ் 4 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ போக்கோ M6 மற்றும் இந்த M7க்குள்ள டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ M6ல் வந்து 6.77 inch டிஸ்பிளே இருந்தது. இதில் வந்து 6.88 inch டிஸ்பிளே இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து இதில் வந்து தராங்க. Dimensity 6100 சிப்செட் வந்து M6ல் இருந்தது. இதில் Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10%
மார்ஜினலான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும். அப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரி வந்து இந்த M7ல் தராங்க. M6ல் 5000 mAh பேட்டரி இருந்தது. செல்ஃபி கேமரா வந்து M6ல் 5 மெகா பிக்சல் கேமரா தந்தாங்க. இதில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ அதான் வந்து இதோட வித்தியாசம். Redmi 14C தான் வந்து இந்த M7ஆக வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைனே வந்து கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். ஸோ கேமரா மாடியூலும் அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. போக்கோவோட டிஃப்ரென்ஷியேட்டிங் டிசைன் இது வந்து தரல. பட் வேரியன்ட்ஸ் மற்றும் விலை பாருங்கள். உங்களுக்கு எது வாங்கணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், பட் உங்களோட சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது வீடியோ பிரதலேஷ் மதன் தமிழில் பேசு. தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.